எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மார்னிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்ல ஒரு 2 கோலத்தை பார்த்துட்டு அந்த கோலத்தை 4 தடவை பேப்பர்ல வரைஞ்சி பார்த்துட்டு கீழே கோலம் போடலான்னு இறங்கியிருந்தேன். கோலம் நான் நினைச்ச மாதிரி அழகா போட்டுட்டேன். அதுல இருந்து பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்கு முடிச்சேன் கோலத்தை. ஆனா கோலம் போட போட கொஞ்சம் அழகாவே வந்திருந்தது. நான் தான் இந்த கோலத்தை போட்டேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியம். கோலத்தை போட்டு மேல வந்து அம்மா கையோட போய் குளிச்சுட்டு வந்துரு அப்படின்னாங்க. எனக்கு டெய்லி பண்ற ஒரு விஷயத்துல ரொம்ப டென்ஷனான விஷயம் எதுனா குளிச்சதுக்கு அப்புறம் வந்து பண்ற ஸ்கின் கேர் தான். அது ஏனே தெரியல. சரி பண்ணாம ஒன் டைம் விட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஸ்கின் ஃபுல்லா அப்படி ட்ரை ஆயிடும். ஸோ அகைன் வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பயந்துகிட்டே சம்டைம்ஸ் குளிக்கிறதுக்கு பயங்கரமா சோம்பேறி போடுவேன். ஆனா என்னதான் தலைக்கீழ்னாலும் ஒரு சில விஷயத்த பண்ணிதான் ஆகணுன்ற மாதிரி தான் ஸ்கின் கேரும் என் லைஃப்ல. அப்படியே என் வேலையை முடிச்சுட்டு கிச்சன் சைட் போனா அம்மா படைக்கிறதுக்கு பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டைம்ல அம்மாவுக்கு பெருசா குக்கிங்ல ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ மத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி நானும் அப்பவும் படைக்கிறவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வேலைக்கிழமை வேற. எப்பயுமே வீட்டுல வேலைக்கிழமை அன்னைக்கு சாய்பாபா சிலைக்கு அபிஷேகம் பண்ணி அப்பா வீட்டுல பூஜை பண்ணுவாங்க. ஸோ படைக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்குமே அபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாய்பாபா சிலைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து மாலை கோத்துட்டு இருந்தேன். அப்பா இந்த வெள்ளிக்கிழமை படைக்கும் போது என்ன வந்து பெருசா எழுப்பவே மாட்டாங்க. ஆனா இந்த வேலைக்கிழமை வந்துட்டா மட்டும் போதும் அடிக்கடி ரூமுக்கு வந்து என்னை எழுப்பி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் முடிச்சிட்டு இருந்து என் கூட வந்து பூஜையில கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு மார்னிங் ஃபுல்லா தூங்குறதுனால நான் பெருசா மார்னிங்ல எழுந்துக்கவே மாட்டேன். ஃபெஸ்டிவ் டைம் மட்டும் படைச்சிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். அம்மா மார்னிங்ல இருந்து என்கிட்டயும் அப்பா கிட்டயும் கத்திக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்க, சீக்கிரமா படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா எப்பயுமே டிலே தான் ஆச்சு படைக்கிறதுக்கு. அவங்க வேகத்துக்கு எங்களால போகவே முடியல. அவங்க கிச்சன் வேலையும் முடிச்சுட்டு வந்து அகைன் பூஜை வேலையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நானும் அப்பாவும் கொஞ்சம் மெதுவா தான் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாத்தையுமே. பொங்கலுக்கு பெருசா ரைஸ் மீல்ஸ் வச்சுலாம் படைக்க மாட்டோம். சக்கரை பொங்கல், பாயாசம், வடை வச்சு மட்டும் தான் படைப்போம். ஸோ கம்மி டிஷ்ன்றதுனால அம்மாவே சீக்கிரமா எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க. அம்மா குக்கிங் வேலையை சீக்கிரமா முடிச்சதுனால காலையிலேயே பொங்கலும் சீக்கிரமாவே வீட்டுல படைச்சிட்டோம். பொங்கல் அன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு படைக்கிறதெல்லாம் வழக்கம். அதை பார்த்துட்டு நான் அம்மா கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நம்ம ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு படைக்க மாட்டேங்கிறோம்னு சொல்லி. நம்ம இதெல்லாம் அது வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஆனா இப்பெல்லாம் ஃபெஸ்டிவலை ஒரு ஃபெஸ்டிவா தான் பாக்குறது. இவங்க ஏன் அப்படி பண்றாங்க, நம்ம ஏன் அப்படி பண்ணலன்ற கேள்விக்கே இடம் இல்லை. மேபி வளர்ந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.